அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 12 ராசிகளில் 8வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமானவங்க. எல்லாரும் போகிற வழியில் அவங்க போக மாட்டாங்க. மர்மமான விஷயங்களை தேடி தேடி ஆராய்ந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சாதாரணமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கக்கூடியதை இதை எந்த விதத்தில் இதை லாபகரமாக நம்ம மாற்றலாம். ஒரு வேலைக்கே போகிறாங்கன்னா கூட அதில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்தி எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களா அவங்க தேல் மாதிரி கொட்டுவாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அவங்க அந்த கொட்டுற இடத்துலையும் கூட ஒரு நுட்பமான விஷயத்தை பயன்படுத்துவாங்க. நீ இந்த போகிற வழி தப்பான மாதிரி கரெக்டான வழியில் நீங்கள் போனீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத உணர்த்துவாங்க. ஆனால் அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க. ஆனால் இவங்க அறிவுரை சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. என்ன இவன் இப்படி தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே சொல்கிற விஷயமே அவங்களுக்கு பயனுள்ள மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறது வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இவங்கள தப்பாக நினைப்பாங்க. அதனாலேயே இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உறவுகள் அதிகம் இவங்க பக்கபலமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா உறவுகளில் நல்ல வழியில் நடத்தணும், நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும்னு தான் இவங்க நினச்சி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அவங்க சுற்றி இருக்கிற அந்த உறவுகள் இவங்கள தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க புரிஞ்சிக்காமல் செயல்படுவாங்க. சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வர இருக்குது, இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இனி வருகின்ற காலகட்டத்தில் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் விருச்சிக ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். தீராத கடன் பிரச்சனை அல்லது வாழ்க்கையில் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் எத்தனை பேத்துக்கு தேடி தேடி நான் போய் உதவி செஞ்சாலுமே நமக்கு ஒரு நல்ல பெயரே கிடைக்க மாட்டேங்குது, நம்ம பேருக்குன்னு ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு எளிமையான சொல்யூஷன் வழங்குவார். அதன் மூலிமா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை கால் பண்ணி சொன்னீங்கன்னா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஒரு நல்ல கார் வாங்கலாம், நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதில் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் யாராவது ஒருத்தர் குறுக்கிட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இல்லை இந்த வண்டியில் அது பிரச்சனை, இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பணவரத்தும் திருப்திகரமாக இருக்குது. பயணங்கள் மூலிமா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க தொடர்பான காரியங்களில் கூட உங்களுக்கு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும். பல விதத்திலையும் உங்களுக்கு புகழ் பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். மற்றவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது, வாதாடியே வெற்றி பெறுவீங்க. இருந்தாலும் மற்றவங்களுடைய
பிரச்சனையில் கொஞ்சம் தலையிடாமல் இருங்களே. நீங்கள் போராடி அவங்களுக்காக வெற்றி பெறுவீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணினாங்க, நாங்கள் தான் சாதித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பழைய பாக்கி எல்லாமே வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் நினச்சிருப்பீங்க. அதற்கான பண தேவை இல்லாமல் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட இந்த டைமு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய ஆலோசனையும் இந்த டைமு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்திலேயே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. வீட்டில் கூட திருமணம் போன்ற சுபகாரியம் நடைபெறுவதற்கான ஒரு யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த டைமு வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக ஆசைப்பட்ட நிலம் வாங்கலாம், நல்ல ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வாங்க முடியாத சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த டைமை நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிலம் வாங்குவதற்கான ஒரு யோகமும், ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டுவதற்கான யோகமும் இருக்குது. அதேமாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டை விட்டுட்டு சொந்த வீட்டில் குடியேறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்கள் அல்லது அறிமுகமல்லாத ஒரு நபர் மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த வாரத்தில் கிடைக்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. உறவினர்களும் உங்களுடைய நண்பர்களும் இந்த டைமு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கலையில் இருக்கிற சின்ன சின்ன கலைஞர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலும் மற்ற சக கலைஞர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவசரப்பட வேண்டாம், நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பாடங்களை படிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் தெளிவுபடுத்திக்கங்க, அல்லது சக மாணவர்கிட்ட கூட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு டவுட்டோடையும் இருக்க மாட்டீங்க. தெளிவாக இது என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி தான் கற்றுக்குவீங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்காம விட்டுருவீங்க. அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய டவுட்டை உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையோ அல்லது மாணவர்கிட்டையோ கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு அருகில் ஏதாவது மாரியம்மன் கோவிலோ அல்லது ஏதாவது அம்மன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய எல்லா கஷ்டமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனதிலையும் ஒரு அமைதி பிறக்கும். அமைதி இல்லாமல் மனக்குழப்பத்திலையும் மன கஷ்டத்துலேயும் இது நான் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கீங்க. அந்த மன கஷ்டமும் மன அமைதியும் கிடைக்கிறதுக்கு அருகில் இருக்கிற அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் சிறப்பான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியலில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், தெய்வ சிந்தனையும் தர்ம சிந்தனையும் அதிகமாக இருக்குது. உயர் ரக வாகனங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதாவது புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. அதன் காரணமாக கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது வருகின்ற வாரத்தில் நிறைவாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய மனதுக்குள்ளே ஆள் மனதுக்குள்ளே இருந்த அந்த மனோபயம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த டைமு ஏதாவது ஒரு முக்கிய மகான்களை சந்திப்பீங்க. அந்த மகான்களோட ஆசை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்து கொள்வீங்க. அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமெல்லாம்
பலன்கள்லாம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க அருகில் இருக்கிற அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் ஆலயங்கள் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா மறக்காம